நீங்க தினம் பள்ளிக்கூடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்கோண்டா. இங்கே பாரு, தினம் பள்ளிக்கூடம் வரணும், அதுக்கு தான் இந்த பரிசெல்லாம் கொடுத்துருக்கோம். சொல்ற வேலையை வீட்டு பாடம் மட்டும் 2 வரி 4 வரி எழுதுங்கன்னா எழுதுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இல்லம் தேடி கல்வி இருக்காங்க இல்லையா, அவங்க மீராவை பள்ளிக்கூடத்துலேயே வந்து சாயங்காலம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, பொழுதோட இவங்க போயிட்டோன்னு சொல்லியிருக்கோம். அதனால சாயங்காலத்தில் சீக்கிரமாகவே உங்களுக்கு டியூஷன் இல்லை, அது இல்லம் தேடி கல்வின்னு சொல்லணும். சரியா? அவங்க உங்களுக்கு உட்கார வச்சு பாடம் வைப்பாங்க, கதை சொல்லுவாங்க, நல்லா ஜாலியாக விளையாடிட்டு என்ன வீட்டு பாடம் இருக்கோ இங்கேயே செஞ்சு முடிச்சுட்டு போயிடுங்க. சரிதானா? அம்மா வேலைக்கு போனாலும் என்ன வேணுமோ இங்கே வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சோப் இருக்கும், குளிச்சிக்கலாம், பேஸ்ட் இருக்கும், பல் துளைக்கிக்கலாம், துணி எடுத்துன்னு வந்துட சொல்லுங்க, பக்கெட்டு தரோம், இங்கே தண்ணி வருது. நீங்கள் மதியானம் லஞ்சில் சும்மா தானே இருப்ப, அப்போ சாப்பிட்ட உடனே துவச்சி அந்த கம்பியாக இருக்குது இல்லையா, அங்கே உங்கள் துணியை காய போட்டுடணும். உங்கள் துணியை நீங்கள் தான் வரணும், துவச்சிக்கணும், காய போட்டுடணும். குளிக்கலைன்னா இங்கேயே குளிச்சிக்கலாம். என்னடா ஜக்லாம் இருக்கு தானே, சில்வர் ஜக்லாம் எல்லாம் வாங்கி தானே வச்சிருக்கோம், பக்கெட் எல்லாம் இருக்கு தானே. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிக்கூடம் வராம நிக்கவே கூடாது. அம்மா காத்தாங்காட்டி வேலைக்கு போயிடறாங்க, நீங்க பள்ளிக்கூடம் போறீங்களா போலேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமாடா? உங்களுக்கு தெரியுமா? என்னது இடஒதுக்கீடுன்னா? என்னம்மா இடஒதுக்கீடு? இவங்களெல்லாம் காட்டம்மா, என்னையே காமிச்சிங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு அது தெரியணும்டா. இவங்கெல்லாம் சொல்றாங்களா, என்னையே சொல்ல காட்டக்கூடாது. இடஒதுக்கீடு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. இடஒதுக்கீடு அப்படின்னா யாருன்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தர் நல்ல உயர்ந்த குலம், அதை விட கொஞ்சம் கம்மியான கூலி வேலை செய்யறவங்க, இப்படி அந்த தொழில் சார்ந்து அவங்களுக்கு பல சாதி பிரிவினைகள் இருக்கு. இதுல உயர்ந்த சாதி ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் அப்ப பிரிச்சு வச்சு அவங்கள தன்னை அடிமையா வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் இடஒதுக்கீடுன்னு கொடுத்து இந்த கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் அடிமட்டத்துல இருக்கிறவங்களும் நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னு சொல்லி அவங்களும் கல்வியில முன்னேறணும், வேலை வாய்ப்புல முன்னேறணும்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க. இப்போ அப்படின்னா என்ன அப்படின்றத சிம்பிளா சொல்றேன். இப்போ நல்ல உயர்ந்த குலம் ஓசி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, அவங்க வந்து 600க்கு 598 மார்க் எடுத்தாதான் கிடைக்கும். ஆனா இப்ப எஸ்டின்னு சொல்றவங்க 350 400 அப்படின்னு எடுத்தாலே எந்த ஒரு உயர்கல்வியும் கிடைச்சிடும். அதாவது மேல இருக்கிறவங்க மட்டும்தான் படிச்சுட்டு போறாங்க, கீழே இருக்கிறவங்க அந்த கூலி வேலைக்கு போறவங்க அவங்க தொழில் செய்யறவங்க அந்த தொழிலே தான் செய்யணும் அப்படின்னு இருக்கிறத மாத்தணும். எல்லாரும் முன்னுக்கு வரணும். இப்ப இவங்க கிட்ட போராடி ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, சூழலில் இருக்காதீங்க வாங்கன்னு ஏன் எது கூப்பிடுறோம்? இப்ப இவங்க படிச்சுட்டாங்கன்னா நல்ல வேலை கிடைச்சிடும். வேலைக்கும் அதே மாதிரி இடஒதுக்கீடு இருக்கு. எஸ்சி எஸ்டி பிசி ஓசி இப்படியெல்லாம் கேஸ்ட் பிரிச்சுட்டு இவங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு. இப்போ 100 பேருக்கு வேலைன்னா இவங்களுக்கு 10 பேருக்கு வேலை கண்டிப்பா உண்டு. எம்பிசிக்கு 20 பேர் கண்டிப்பா வேலை உண்டு. இப்போ நான் சொல்றது உதாரணத்துக்கு சொல்றேன். எஸ்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20 பேருக்கு வேலை உண்டு. அப்போ எல்லா சாதிக்காரங்களும் சமநிலையில வரணும். எப்படி? அதனாலதான் நம்ம எல்லாரும் படிக்கணும்னு சொல்றோம். இப்ப நீங்க அம்பேத்கர் நம்ம ஏன் மாட்டி வச்சிருக்கோம் தெரியுமா? அவர் படிச்ச படிப்பு யாருமே படிக்கல, அத்தனை பட்டங்கள் வாங்கியிருக்கார். அவர் பட்டங்களை மட்டும் சொன்னோம்னாலே ஒரு நாள் சொல்லலாம். ஆனா அவரை அந்த பள்ளிக்கூடத்துல இவர் வந்து தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லி அவரை தனிமைப்படுத்தி அவரை வந்து வேறுபடுத்தி அவரை வந்து ஒரு மாதிரி நடத்தினாங்க. எப்படி சொல்றது, கீழ் சாதிக்காரங்கன்னு சொல்லி அவர் அப்படியெல்லாம் அவமானப்படுத்தும் போது கூட இந்த கல்வியால மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும்னு நினைச்சாரு. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் எழுதிய சட்டத்தை தான் நாம குடியரசு தினமா கொண்டாடுறோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின சட்டம் தான் பின்பற்றும். 74 வருஷம் முடிச்சிட்டோம், ஆனா அவர் எழுதிய சட்டம் தான். அவர் கூட ஒரு குழு அமைச்சு சட்டத்தை எழுத வைக்கிறாங்க. அப்போ அவர் தனியா தான் படுத்தினாங்க, எனக்கு படிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சா இவ்வளோ பெரிய பேரறிஞர் உருவாக்க முடியுமா? அதனாலதான் நம்ம அந்த போட்டோவை மாட்டி வச்சிருக்கோம். ஏன் புரியுதா? அதே மாதிரிதான் தந்தை பெரியார் அவர்களும் எல்லாரும் சமமா வரணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு நினைச்சாங்க. இப்ப சூழலே இருந்தவங்க எப்படி முன்னுக்கு வர முடியும்? ஈஸ்வரி போன வருஷம் எப்படி இருந்த எழுந்து ஈஸ்வரி சொல்லும் பாரு, அது சூப்பரா சொல்லும். யார் எங்க இருந்து வந்து கூட்டிட்டு வந்தாங்க? ஈஸ்வரி இப்ப கிளாஸ்லயே செம்ம அழகாயிட்டாங்க. ஓடியாங்க வாங்க பாருங்க. ஈஸ்வரி நான் சோலைக்கு வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்க தான் சொல்லணும்.
இவங்க பேசுறது கேட்காதுமா, ரொம்ப தூரத்துல இருக்கீங்கம்மா, வாங்கம்மா. நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும். நீங்க தான் எல்லாருக்கும் ரோல் மாடலே. உங்க சூழலில் இருக்கிறவங்களுக்கே நீ தான் பெஸ்ட் ரோல் மாடல், ஓகேவா? இப்போ இங்க ஈஸ்வரி போன வருஷம் முத பள்ளிக்கூடத்துக்கிட்டுன்னு வரும்போது அவங்க எப்படி இருந்தா, எப்படி சுத்திட்டு இருந்தாங்க, இவங்களை சேர்க்கவே இல்லை இல்லையா? இப்போ ஈஸ்வரி நீங்க சொல்லுங்க, நாங்க எப்படி இருந்தோம், இப்போ ஸ்கூலுக்கு சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? புரிஞ்சிச்சு தானே பேசுனது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு சொல்லி நீ தான் புரிய வைக்கணும். சொல்லு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வரீங்களா? கட் பண்ணி போடுங்களேன் அந்த நைட்.